நகரத்தார் சார்பாகவும் இன்பா அம்மாவின் அழைப்பிற்கேற்றவும் அவங்க கான்டாக்ட் கொடுத்தாங்க. நேற்று நான் பேசின உடனே நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்டார். நான் துருவமோட அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ரொம்ப சிறப்பமாக ரொம்ப மகிழ்ச்சி, கண்டிப்பாக வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்துடுங்க, ஃபுட்டு மதியானம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார், கண்டிப்பாக நல்லா அந்த வார்த்தையும் வையாசியில் அந்த நல்லா அப்படின்றதும் வையாசி 19 வந்துகிட்டே இருக்கும். அது இந்த செட்டிநாடு மக்களுக்கே உரிய ஒரு அழகான நடை. ரொம்ப அழகாக ஒரு சிறந்த தொழிலதிபர் நம்மளோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு இந்த விழாவை மேலும் சிறப்பித்து நம்மளோட வேண்டுதலுக்கிணங்க இன்பாமாவின் ஆசைக்கிணங்க ஐயாவையும் கௌரவித்ததற்கு மிக்க நன்றி. அவரிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள். இங்கே வருகின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. 2 செய்திகள் தான். 2 செய்திகள் என்று 3 உரைகளை காட்டுகின்றேன். மதுரையில் நடந்த விழாவில் தமிழ்த்தாயின் தவ புதல்வன் என்கின்ற ஒரு விருதை மேலூர் உலகநாதபுரம் வேலாயுத ஐயாவிற்கு வழங்கப்பெற்றது. அன்றைக்கு அந்த ஷீல்டு வருவதற்கு தாமதமானது. எல்லாமே இறைவன் அருள். அந்த ஷீல்டை மதுரையில் கொடுத்திருந்தா கூட அவர் சொந்த ஊர் தாய் மண்ணில் கொடுக்க வேண்டும் என்று திருவருள் இருந்ததால் அது இன்று அவர்கள் கரங்களில் கொடுக்கப்பெற்றது. மகளிர் தினம் ரொம்ப அருமையாக ஆட்சி சொன்னாங்க. உலகத்தில் அத்தனை கதவுகளையும் திறக்கக்கூடிய ஒரே சாவி அன்பு மட்டும்தான் என்று. ஒவ்வொரு ஆண்களுக்கும் 4 பெண்கள் முக்கியமானவர்கள். பெத்த தாய், கட்டிய மனைவி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, பிறந்த மக, இந்த 4 பேரையும் பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். ஒரு குடும்பம் சிறப்பாக வரவில்லை என்றால் அதற்கு முழுமையான காரணம் அந்த குடும்ப தலைவி மட்டுமே என்பது என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. ஒரு பழமொழி கூட உண்டு, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்று. அது ரொம்ப பேர் தப்பாக பழமொழிகளை தப்பாக எடுத்துக்கிறது நம்ம மாதிரி யாரும் கிடையாது. கல்லை கண்டா நாயை காணா, நாயை கண்டா கல்லை காணோம்னு ஒரு பையனை கேட்டால், கல் இருக்கையில் நாய் வரல தூக்கி எறிகிறதுக்கு, நாய் இருக்கும்போது கல் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாரு. அப்படி கிடையாது. ஒரு சிற்பி நாயை அங்கே செய்து வைத்திருக்கின்றார். அதை நாயாய் கண்டால் அங்கே கல்லை காணும், அதை கல்லாக கண்டால் அங்கே நாயை காணும் என்பதுதான் பழமொழி. அதுபோல ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்பது, ஒரு வீட்டுக்கு நல்லது நடப்பது பூராம் பெண்ணால், வீட்டுக்கு வர வேண்டிய கெடுதல் அழிவது பூராம் அந்த பெண்ணால் என்றுதான் அந்த பழமொழியை தவிர அதை மாற்றி கருத்தோடு எடுத்துக்கொண்டு தவறாக சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஒவ்வொரு குடும்பமும் முன்னோக்கி வருவதற்கு பெண்களுடைய பங்கு பங்கு என்று சொல்ல முடியாது, முழு பங்குமே அவர்களுக்குத்தான். என்னை பொறுத்தவரை இன்று மகளிர் தினம் என்று நான் எண்ணவில்லை. 365 நாளும் மகளிர் தினம் தான். மகளிர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அடுத்த தடவை இந்த துருவம் போடும்போது அந்த படத்தில் ஒரு படத்தை சின்னமாக்கி கண்ணகி படத்தையும் போட வேண்டும் என்று. ஏன்னா மதுரையில் பிறந்தவள், செட்டிநாட்டு மண்ணுக்கு சொந்தக்காரி, தன் ஆளுமையால் மதுரையவே எரித்தவள். அவளுடைய கோபத்துக்கு மதுரை எரிந்தது. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ ரொம்ப பேர் வீட்டில் தெரியும், ஒரு புருஷனும் முன்னாடி வீட்டில் இருப்பாங்க. அந்த கணவர் ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லிடுவார். வீட்டில் வந்தால் அந்த அம்மா கொடுக்காதியம்பாங்க. அதுக்கு மீறி கொடுத்தா அந்த பணம் வசூலாகாது. அதைத்தான் நான் அப்போவே சொன்னேன், கொடுக்க வேண்டாம்னா. அவன் நம்ம இல்லாத நேரம் வீட்டில் கொண்டாந்து இந்த ரூபாய் அண்ணன்ட்ட கொடுத்துருங்க, நான் ரொம்ப நாளாக வாங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்லி அன்றைக்கும் சண்டையாக போயிடும். கொடுத்த அன்றைக்கும் சண்டை, வாங்கின அன்றைக்கும் சண்டையாக இருக்கும். இது ரொம்ப பெரு வீடுகளில் நடக்கும். இது எப்படி அந்த பெண்களுக்கு மட்டும் இந்த பணம் கொடுத்தா வராது, இந்த செயலை செய்தால் தவறான செயல் என்று அறியக்கூடிய ஒரு பக்குவம் கிடைக்கிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் ஆண்களை விட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சக்தியை ஆளக்கூடிய தன்மை பெண்களுக்கு இயற்கையாகவே உள்ளது. அந்த இயற்கையாக உள்ளதை ஆண்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்கள் பயன்படுத்தி கொள்வது போல அது நடக்க வேண்டும். எங்கள் சமூகத்தில் கூட ஒரு வேடிக்கை அல்ல, உண்மையிலேயே நடந்த நிகழ்வு. இதோடு முடித்துக் கொள்கின்றேன். நகரத்தார் சமூகங்களெல்லாம் சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று ராஜா ராணியிடம் கேட்டிருக்கிறார். ராணி சொல்லியிருக்கிறார்,
சமூகம் இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு அவர்கள் அவர்களுடைய வீட்டில் அவங்க பொண்டாட்டி சொல்கிறத தவிர வேறு எதையும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கறதுனால அந்த சமூகம் உயர்வாக இருக்கிறது என்று. ராஜாவுக்கு அப்படியெல்லாம் இல்லை. காலையில் ஒரு 100 பேரை வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். 100 ஆண்கள் வந்தார்கள். இங்கே பொண்டாட்டி சொல்ல கேட்குறவங்க பூரா ஒரு பக்கமாக நில்லுங்க, கேட்காதவங்க ஒரு மறுபக்கமாக நிற்கும்படி கட்டளையிட்டார். 99 பேர் சொல்கிறது கேட்க போயிட்டாங்க. சொல்கிறத கேட்குற பக்கம் நின்றுட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தனியாக நின்றார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஒருத்தராவது கேட்காம இருக்காருன்ட்டு. மந்திரி சொன்னாராம், அவர் ஏன் தனியாக நிற்கிறாருன்னு கேளுங்கன்னாராம். எங்கள் வீட்டு ஆட்சி நமக்கு கூட்டத்தோடு நிற்காதிய தனியாக நில்லுங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் நிற்கிறேன்னு சொன்னாராம். சமூகம் சிறப்பாக இருக்க பெண்கள் முக்கியம். அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு வரும்போது உங்கள் குடும்பம் எல்லாம் உயர்வாக இருக்க நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும். இந்த வைகாசி 19 உலக நூலாக, அதில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இருக்கின்றார்கள். அந்த நூல் உயிரோட்டத்தோடு இருக்கிறது. ஆட்சி அவர்கள் சொன்னார்கள், மலாய மொழியில் மொழிபெயர்க்கப் போகிறார்கள் என்று. விருதுகள் பல கிடைத்திருக்கின்றது. அது 8 ஆண்டை கடந்து இன்னும் 200 ஆண்டுகளை கடந்தும் அது புகழ்பெற்று நிற்கும், அழியா காவியமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.